ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். என் நேம் பிரியங்கா. இப்போது நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னு காட்ட போகிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ப்ளூ கலர் வந்து மெஷர்மெண்ட்டு. இது ஒரு saree கொடுத்துருந்தாங்க. பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வருது. இதில் வந்து நம்ம ஓப்பன் டாப் தைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம லாங் கவுன் ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதனோட முந்தான பார்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அவங்க அம்மாவோட சாரீஸ். என் ஃப்ரெண்டு அவங்களோட தங்கச்சிக்கும் அவங்களோட பாப்பாக்கும் சேர்த்து ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கு லைனிங் வந்து ஒரு 3.5 கிட்ட எடுத்திருக்கேன். பாப்பாக்கும் சேர்த்து. பாப்பாவுக்கு 1 இயர் தான், அதனால் கம்மியாக தான் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி லைனிங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மெஷர்மெண்ட் எடுத்து டைரியில் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மெஷர்மெண்ட் கிளாத் ஃபுல்லாகவே நான் நோட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு 14.5 கிட்ட வருது. நான் ஸ்டிச்சிங்கெல்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு தேவையோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு மடித்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 5.5 கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். அதையே நான் ஆம்க்கும் வச்சுக்கிறேன். ஆம் ஹோலோட ஹைட்டுக்கும் சேம் தான் வரும். இப்போ நான் வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். 10 இருக்குது. 10ஓட ஒரு 1.5 வந்து சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். சேம் மெஷர்மெண்ட் இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கீழே வந்து டாட் பிடிக்குவோம்ல, அதனால் ஈக்குவலாக போயிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு நெக் வித் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிட்ட வச்சுக்கிறேன். பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் உள்ளது நம்ம ஷோல்டருக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னுமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ஸ்கேலை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆம் ஹோலோட ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ நெக் எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல. ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6.25 பண்ணியிருக்கேன். வித்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கிட்ட பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு XXL சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே இந்த ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம செஸ்ட்டை விட வேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் குறைவாக இருந்தால் போதும். ரொம்ப நம்ம ஃபிட்டிங்காக பண்ண வேண்டாம். அது கஸ்டமர் பொறுத்து மாறும் எல்லாமே. கீழே வந்து நமக்கு வேஸ்ட் வந்து 9.5 ப்ளஸ் நமக்கு டாட் பிடிப்போம். அது இல்லாமல் வந்து சீம் அலவன்ஸ் வேறு கொடுக்க போகிறோம். இப்போ நான் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆம் ஹோல் அளவெல்லாம் எதுவும் புரியலைன்னா எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் உங்களுக்கு அதை பற்றின கிளியரான வீடியோ ஒன்று போடுறேன். இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இது நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு குழிவாக கொஞ்சம் கட் பண்ணுவோம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது பண்ணும்போது நம்ம ஷோல்டர்லேருந்தே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆம்கிட்ட வந்து அந்த சுருக்கம்லாம் எதுவும் வராது. அந்த எட்ஜில் மட்டும் கட் பண்ணாமல் கொஞ்சம் மேலேருந்தே பண்ணிங்கன்னா தான் அந்த இடம் உங்களுக்கு சுருக்கம் எதுவும் வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ நான் அதை கட் பண்ணி முடிச்சுட்டேன். சாரீ எடுத்திருக்கேன். சாரீ பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட். அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. என்னால் அதை தூக்கி ஸ்டிச் பண்ணவே முடியல. நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து உங்களுக்கு அதுக்கான வீடியோ வரும். இப்போ நான் முந்தான பார்ட்டு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவங்களுக்கு ஸ்டிச் பண்ணது போக பேலன்ஸ் வந்து நம்ம பாப்பாவுக்கு ஃப்ராக் தைக்க போகிறோம். 1 இயர் பேபிக்கு. என் ஃப்ரெண்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து ஒரு 1.5 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போது கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்குன்னு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இப்போ தான் எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் இந்த வாட்டி மிஸ் ஆகாமல்.
அவ்வளோதான். இந்த க்ரீன் பார்ட் மட்டும் நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வைக்க போகிறேன். அதுக்கு நான் கரெக்டாக மடித்து போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே அந்த கொஞ்சம்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு பேட்டர்ன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த போட்லி பட்டன்ஸ் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங் வச்சு கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் லைனிங்க்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இப்போ சுற்றி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போதும் ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் எக்ஸஸாக விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்கர்ட்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீழே ப்ளீட்டட் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்டர் ஒன் சைடு பார்டரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடில் நம்ம சொருகுவோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி கிளாத் எனக்கு ப்ளெயினாக கிடச்சிது. இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த போட்லி பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு அப்புறம் நாட் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் கரெக்டாக மடித்து போட்டுக்கிறேன். இது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே முந்தான பார்ட் வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் முந்தான பார்ட் வச்சுட்டு மீதி ஃபுல்லாகவே நம்ம அந்த பிங்க் கலரே எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட பாட்டம்க்கான லைனிங் நான் எடுத்திருக்கேன். இவங்களோட லென்த் பார்த்திங்கன்னா 36 வருது. அது எடுத்துட்டேன். இப்போ நம்ம யோக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனோட வேஸ்ட்டை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே டபுளாக நம்ம கீழே மார்க் பண்ண போகிறோம். நான் தெரியாமல் அங்கே வச்சு மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ஒரு கிராஸாக ஒரு லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடில் உள்ள கிளாத்தை அப்படியே திருப்பி போட்டால் நமக்கு ஸ்கர்ட்டுக்கான இது கிடச்சிரும். இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் போட போகிறோம். பாட்டம்க்கான லைனிங் இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே நல்லா உங்களுக்கு ஃப்ளார் கிடைக்கும். இப்போ கீழே வந்து அன்ஈவனாக இருக்கும், அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஈவனாக இருக்குது. நான் சாரியை வந்து ப்ளீட்டட்காக இப்போ நான் கட் பண்ண மாட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது டேரெக்டாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுவேன். அது எப்படின்னு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.